யோகக்ஷேத்ரா சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இது ஸ்ரீ நவக்கிரக வழிபாடு என்ற தொகுப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களை பற்றிய விவரங்கள். இதில் முதல்ல நம்ம பார்த்தது சூரிய பகவானையும் சந்திர பகவானுங்கிற அந்த தொகுப்பை நாம் இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவில் பார்த்தோம். இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய கிரகம் எது என்றால் செவ்வாய் கிரகம். செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று அழைப்பார்கள். செவ்வாய் என்றாலே உஷ்ணம் அதிகம். அதே மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு ரொம்ப வேகமான ஒரு கிரகம், அதிக உந்துதல் உள்ள ஒரு கிரகம், ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த கிரகம் எதுக்கு அதிபதின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் ஓடக்கூடிய இரத்தத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். அங்காரகனை எடுத்து வளர்த்ததாக பூமி தேவி எடுத்து வளர்த்ததுனால அவருக்கு அங்காரகன் பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாரார் என்ன சொல்கிறாருன்னா, அங்காரகன் செவ்வாயினாலே முருகன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது செவ்வாய்க்கு அதிபதி யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். அப்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் நாம் அருகில் இருக்கும் கோயிலில் உள்ள முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பசும்பால் வாங்கி கொடுத்து செவ்வரளி கொடுத்து நாம் முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வாயின் அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாய் என்றால் பூமிக்காரன், பூமிக்கு அதிபதி அவர்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒருவர் நல்லபடியாக நிறைய நிலங்கள் வாங்கி வீடு கட்டி வீடு பிராப்தம் கட்டிட பிராப்தம்லாம் வரணும் அப்படின்னா செவ்வாய் நல்ல நிலைமையில் அவள் ஜாதகத்தில் இருக்கணும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் நல்லபடியாக இருக்கணும். அதே மாதிரி செவ்வாய் என்றால் ஆற்றல், வீரம், அதே மாதிரி உந்துதல், அதாவது ஒரு துடிப்போடு வேலை பார்க்கக்கூடியவர். செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தால் அவர் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்போடு எந்த காரியத்தையும் செய்யக்கூடியவர்கள். மிகவும் ஆற்றல் மிகுந்த ஒரு செயலாக இருக்கும் அவரிடம். அதே மாதிரி ஒரு வீரமல்ல ஒரு செயலாக இருக்கும். வீரத்துக்கு செவ்வாய் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செவ்வாய் தான் சகோதரத்துவத்தை பற்றி சொல்லுவார். ஒரு ஜாதகத்தில் கூட பிறந்த சகோதரர்கள் எப்படி இருப்பார்கள், சகோதரிகள் எப்படி இருப்பார்கள் என்பது அவருடைய ஜாதகத்தில் உள்ள செவ்வாயின் அமைப்பின்படியே அதை நாம் கூற முடியும். அதனால் செவ்வாயோட அனுகிரகத்தை